திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு என்னன்னு கேட்டால், சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் 2013 சேர்ந்த ஆசிரியர் மின்னல் ரவி அவர்கள் 24/6/2024 அன்று போராட்டத்திற்கு அனுமதி கடிதம் வாங்கியுள்ளார். இந்த போராட்டத்தில் பெருந்திரளான ஆசிரியர்களை கலந்து கொள்ளும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இடம் சென்னை காகிதம் இல்லத் மணிமண்டபம். நாள் வருகின்ற திங்கட்கிழமை 24/6/2024 அன்று பெருந்திரளான ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும்படி ஒரு வீடியோ மூலம் அழைக்கிறார். அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். பாருங்க, மதியம் போயிட்டு இவ்வளவு நேரம் காத்திருந்து போராட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம். அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை காகிதம் இல்லத்து மணிமண்டபம் பக்கத்துல, அதாவது இபி ஆபீஸ் பக்கத்துல சொல்லுவாங்க, புரியுதுங்களா? எவ்வளவோ போராடி அனுமதி வாங்கியிருக்கிறோம். ஆனா மக்கள் போராட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுனையும் போராட்டம் எப்போன்னு சொல்வீங்க. ஆனா அனுமதி வாங்கிட்டு போராட்ட அறிவிப்பு செஞ்சா எல்லாம் ஆஃப் ஆயிடுவீங்க. ஏதோ 100 பேர் 200 பேர் அது மாதிரி மட்டும் வருவீங்க. அவங்க வந்தவங்க உழைப்பு மட்டும் வீணா போகும், புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு பாருங்க. இப்போ என்னடா எக்ஸாம் வச்சுட்டானே என்ன பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க, புரியுதுங்களா? வச்சு எக்ஸாம் கேன்சல் ஆகும். அதே சமயம் இப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் எய்டட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த ஜிஓ மாற்றி போட்டிருக்காங்க. அதையும் தடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம போராட்டத்துல கோரிக்கையா வைக்கிறோம். அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு முறை, இதுக்கு மேல செத்தால நான் இந்த சென்னை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். கடைசி முயற்சி உண்டு இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, புரியுதுங்களா, நம்ம குழப்ப பார்ப்போம். ஏன்னா சட்டசபை நடக்க போகுது. இப்போ ஏற்கனவே நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, இப்போ அப்படி நடந்துரும்லாம் நினைக்காதீங்க. 100% அனுமதி கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்களா பச்சாதாபப்பட்டு இந்த மாதிரி ஏற்கனவே 2 முறை உங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டோம் இந்த முறை, ஆனா அமைதியா போங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு புறப்பட்டு வாங்க. 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்குதான் நமக்கு கல்வி மானிய கோரிக்கை. இப்ப நம்ம பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்த உடனே எல்லாருக்கும் லெட்டர் போயிடுச்சு, அதாவது மெயில் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க போராட்ட அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் அலுவலகம், கல்வி அமைச்சர் அலுவலகம், கல்வித்துறை செயலாளர் அலுவலகம், பள்ளிக்கல்வி இயக்குனர் எல்லாருக்குமே மெயில் போயிடுச்சு. அதனால கண்டிப்பா கல்வி மானிய கோரிக்கையில் நம்மளது ஒரு பேசு பொருளா நடக்கணும்னா அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் சென்னையில இருக்கணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் பேசு பொருள் ஆகும். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தினால நிறைய போராட்டங்கள் சென்னையில நடக்குது. அதனால நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் வந்தோம்னா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு ஆயிடும். அதனால எவ்வளவோ கடினப்பட்டு இந்த அனுமதி வாங்கியிருக்குது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் திங்கட்கிழமை கரெக்டா 10 மணிக்கெல்லாம் சென்னையில இருக்கணும். நன்றி, வணக்கம். மின்னல் ரவி. யூடியூப் வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை தைரியமா யூடியூப்ல பரப்புங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு சென்னையில காகிதம் இல்லத் மணிமண்டபம் இபி ஆபீஸ் பக்கத்துல போராட்டம் நடக்குது. நன்றி, வணக்கம். மின்னல் ரவி.